கிறிஸ்துவுக்கு முன் 1000 ஆண்டுகளுக்கு முன் இஸ்ரவேல் தேசத்திலுள்ள பெத்லெகேம் என்ற ஊரில் தாவீது என்ற சிறுவன் வாழ்ந்து வந்தான். அவன் தந்தை பெயர் ஈசாய். தாவீது ஒரு மேய்ப்பனாக இருந்து தன் தந்தையின் ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்தான். அவன் அழகானவனும் தேவனுக்கு பிரியமானவனுமாயிருந்தான். அவன் சுரமண்டலம் வாசித்து தேவனை துதிப்பான். அந்நாட்களில் பெலிஸ்தருடைய படைகள் இஸ்ரவேலரோடு யுத்தம் செய்ய வந்தனர். சவுல் ராஜாவும் அவனது படையினரும் யுத்தம் செய்ய எதிராக அணிவகுத்து நின்றனர். அப்பொழுது பெலிஸ்தியரின் படையிலிருந்த கோலியாத் என்ற வீரன் பாளையத்தின் நடுவிலே வந்து நின்றான். 6 அடி 1 முழமான அவன், உங்களில் ஒரு வீரனை என்னிடம் அனுப்புங்கள். அவன் என்னை ஜெயித்தால் நாங்கள் உங்கள் வேலைக்காரராயிருந்து உங்களுக்கு ஊழியம் செய்வோம். நான் உங்களை ஜெயித்தேனானால் நீங்கள் எங்கள் வேலைக்காரராய் வந்து எங்களுக்கு ஊழியம் செய்ய வேண்டும் என்று சொல்லி இஸ்ரவேல் படையினரை நிந்தித்தான். இஸ்ரவேலரோ அவனைக் கண்டு பயந்தனர். தொடர்ந்து 40 நாட்கள் கோலியாத் இஸ்ரவேலரை கலங்கடித்துக் கொண்டிருந்தான். ஈசாயின் குமாரரில் 3 பேர் போர் வீரர்களாக இஸ்ரவேல் படையில் இருந்தனர். ஈசாய் தன் குமாரனாகிய தாவீதிடம் உணவு வகைகளைக் கொடுத்து, யுத்தக்களத்திலே இருக்கும் சகோதரரிடம் கொடுத்து அவர்களிடம் சுகம் விசாரித்து வரும்படி அனுப்பினான். தாவீது அங்கே சென்றபோது இஸ்ரவேல் படையை கோலியாத் கலங்கடிப்பதைக் கண்டான். தன்னருகே நின்றவர்களிடம், இந்த பெலிஸ்தனைக் கொன்று இஸ்ரவேலின் நிந்தையை நீக்குகிறவனுக்கு என்ன செய்யப்படும்? ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்திக்கிறதற்கு விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தன் எம்மாத்திரம் என்றான். அந்த மனிதர் தாவீது சொன்ன வார்த்தைகளைக் கேட்டு அதை சவுலிடம் சொன்னார்கள். சவுல் தாவீதை அழைப்பித்தான். தாவீது சவுலிடம் சென்று, அவன் நிமித்தம் நீங்கள் கலங்கத் தேவையில்லை. நான் போய் அவனோடே யுத்தம் செய்வேன். உம்முடைய அடியான் என் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்த வேளை ஒரு தடவை சிங்கமும் இன்னொரு தடவை கரடியும் ஆடுகளைப் பிடித்துக் கொண்டது. அந்த சிங்கத்தையும் கரடியையும் நான் கொன்றேன். இந்த பெலிஸ்தனும் அவைகளில் ஒன்றைப்போல் இருப்பான். என்னை சிங்கத்திற்கும் கரடிக்கும் தப்புவித்த கர்த்தர் இந்த பெலிஸ்தனுடைய கைக்கும் தப்புவிப்பார் என்று சொன்னான். சவுல் தாவீதை பார்த்து, போ, கர்த்தர் உன்னுடனே கூட இருப்பாராக என்றான். தாவீது தன் தடியை கையிலே பிடித்துக்கொண்டு ஆற்றிலிருந்து 5 கூலாம் கற்களை எடுத்துக்கொண்டு தன் கையிலே கவனைப் பிடித்துக்கொண்டு கோலியாத்தின் முன் சென்றான். கோலியாத், நீ தடிகளோடு என்னிடத்தில் வர நான் என்ன நாயா? என்னிடத்தில் வா, நான் உன் மாம்சத்தை ஆகாயத்துப் பறவைகளுக்கும் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன் என்று சொன்னான். தாவீது அவனை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய். நானோ நீ எதிர்த்த இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் நாமத்தில் உனக்கு எதிராக வருகிறேன். இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்புக் கொடுப்பார். நான் உன் தலையை வாங்கி பெலிஸ்தரின் பிணங்களையெல்லாம் ஆகாயத்துப் பறவைகளுக்கும் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன். யுத்தம் கர்த்தருடையது. அவர் உங்கள் எல்லோரையும் எங்கள் கைகளில் ஒப்படைப்பார் என்று சொன்னான். கோலியாத் அவனை தாக்க வந்தபோது தனது பையில் கையை விட்டு ஒரு கல்லை எடுத்து கவனிலே வைத்து சுழற்றி பெலிஸ்தனின் நெற்றியில் பட வீசி அடித்தான். அந்த கல் பெலிஸ்தனின் நெற்றியில் பதிந்ததால் அவன் முகம் குப்புற விழுந்தான். இப்படியாக ஒரு கவணினாலும் கல்லினாலும் தாவீது பெலிஸ்தியனைக் கொன்று போட்டான். தாவீது பெலிஸ்தன் மேல் ஏறி அவனது வாளை உருவி அவனது தலையை வெட்டினான். தங்கள் வீரன் செத்துப்போனான் என்று பெலிஸ்தர் கண்டதும் ஓடிப்போனார்கள். இஸ்ரவேலர் அவர்களை விரட்டிச் சென்று கொன்று போட்டார்கள். அருமையான பிள்ளைகளே, கோலியாத் சிறுவன் தாவீதை ஏளனமாகப் பார்த்தான். ஆனால் தாவீதோ கடவுளை பெரியவராகப் பார்த்து போரிட்டான். அவன் வென்றான். நாமும் தேவனே எல்லாவற்றிலும் பெரியவர் என்பதை மனதில் கொள்வோம். சிறுவன் தாவீது கல்லையோ இல்லை தடியையோ நம்பிப் போகவில்லை. கர்த்தரை நம்பி தைரியமாய்ப் போனான். எனவே நாமும் கர்த்தரை நம்பி நமது காரியங்களைச் செய்வோம். கர்த்தர் வாய்க்கப் பண்ணுவார். அது மட்டுமல்ல, கர்த்தர் நம்மோடிருந்தால் நமக்கு வெற்றி நிச்சயமே.
மனிதர்கள் நமது தோற்றத்தை, நம்முடைய செல்வத்தை, சிலவேளை நம் குடும்பத்தை பார்த்து நம்மை குறைவாக மதிப்பிடலாம். ஆனால் ஆண்டவர் நம் உள்ளத்தை பார்க்கிறார். நாம் நம் வாழ்க்கையை கர்த்தர் கையில் கொடுத்தால், அவருக்கு முதலிடத்தை கொடுத்து அவருக்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்தால் அவர் நிச்சயம் நம்மை உயர்த்துவார்.